நான் முன்ன பின்ன இந்த மாதிரி சர்ச்சுக்கெல்லாம் வந்ததே இல்ல. இன்னைக்கு ஏன் வந்திருக்கேன்னா நான் சொல்றத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. உலகத்துல கொடுமையான விஷயம் நாம யாருன்னு மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியாம போறது. ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. ஏங்க அங்க பாருங்க, உங்க மேரி தானே. இன்னும் 2-3 நாள் தானே, நாமளே பேசி அவளை அவ வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம். இப்ப அவ நம்ம பாதுகாப்புல இருக்கா. நம்மள நம்பிதான் அவளோட அம்மாவும் பாட்டியும் விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம ஏதாவது பண்ண போய் அது விபரீதம் ஆயிடக்கூடாதுங்க. நீங்க வாங்க, நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். அம்மா இங்க பாரு, யாரோ மேரின்னு ஒருத்தி நம்ம வாழ்க்கையும் நம்ம நிம்மதியும் கெடுத்துட்டு இருக்கா. நம்ம ஏன் அதெல்லாம் பொறுத்துட்டு இருக்குன்னா, மேரி வீட்லயும் மேரியை பிரிஞ்சு எல்லாருமே வேதனைப்பட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இதெல்லாம் இப்படி விட்டுட்டு இருக்க முடியாதுமா. அந்த மேரியை நாளைக்கு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சாலும் முடிய வேண்டிய நான். உள்ளே ஃபோன் இருக்கு, எடுத்துட்டு வா. சரிங்க. ஹலோ, நான் தாங்க பூவரசு பேசுகிறேங்க. சொல்லுங்க. நீங்கள் நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து உங்கள் மேரியை கூட்டிகிட்டு போயிருங்க. என்ன சொல்றீங்க? மேரி எங்க வீட்டுக்கு வர சம்மதிச்சிட்டாளா? ஏங்க, அவங்களா வர்றாங்களா இல்லை நாங்களும் அனுப்புகிறோமான்றதுலாம் முக்கியம் கிடையாது. எஸ். ஆனால் நாளையிலேருந்து உங்கள் மாரி உங்கள் வீட்டிலே தான் இருப்பாங்க. உங்கள் கூட விவாதம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லைங்க. நீங்கள் வந்து மேரியை கூட்டிகிட்டு போயிருங்க. சரிங்க. பூவரசு தான் பாட்டி ஃபோன் பண்ணாரு. நாளைக்கே வந்து மேரி அழைச்சிட்டு போக சொல்லிட்டாரு. அம்மா, எனக்கு நல்லா தெரியுமா, ரொம்ப நல்லா தெரியும். நம்ம மேரியை எப்படியாவது அவங்க கண்டிப்பா அனுப்பி வச்சிருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். என்ன சும்மாவா? இப்ப நம்ம போலீஸ் அது இதுன்னு போனோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தானே அவமானம். எத்தனை நாளைக்கு செத்தோல சொல்லி நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்க முடியும்? எவ்வளவு கஷ்டம். இந்த மேரி நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு இருந்திருக்கலம்மா. ச்சே. எது எப்படியோப்பா, மேரி நம்ம வீட்டுக்கு திரும்பி வர போறா. அதுவே மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அம்மா, அவளை நாளைக்கு நம்ம போய் அழைச்சிட்டு வந்துடலாம். ஆண்டி, நீங்க எதுக்கு போனோம்? நானும் அப்பாவும் போய் அவளை கூட்டு வந்துடுறோம். மேரிக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைங்க, நாங்க போய் அழைச்சிட்டு வந்துடுறோம் அவளை. வேணா பீட்டர், எப்படியோ உன் மேல மேரிக்கு கெட்டவங்கிற நினைப்பு வந்துருச்சு. அது கல்யாணம் பண்ற சூழ்நிலையில உருவாகி இருந்தாலும் இப்ப அது அவளுக்கு ஆழமா வேரூனி போயிடுச்சு. மறுபடியும் மேரி மிஸ் பண்ண நாங்க தயாரா இல்லப்பா. நாளைக்கு அவளை அழைக்க நாங்களே போறோம். ஆமாமா, நாம போறதும் சரியா இருக்கும். ரெஜினா சொல்றதாப்பா கரெக்ட், நாங்களே போறோம். இல்லம்மா, அந்த வீட்ல மறுபடியும் யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணுவாங்க. நீங்க லேடிஸ் தனியா போனீங்கன்னா உங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. நான் வரலன்னா கூட பரவாயில்ல, வீட்டுல கூட்டிட்டு போங்க, அதான் பெட்டர். பீட்டர், ஆனா நீ அங்க வந்து தேவையில்லாம பேசி பிரச்சனை பண்ணக்கூடாது. அவங்க ஏதாவது பேசினாலும் நாம தான் பொறுத்து போகணும். கண்டிப்பா பாட்டி, இது மேரியோட லைஃப் பிரச்சனை இல்லையா? நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். சரிப்பா. முதல்ல அந்த மேரி இங்க வந்து சேரட்டும். இவன் ஏன் புள்ள? இவனை யாரும் பங்கு போடுறதுக்கு உரிமை கிடையாது. இது அந்த ஆத்தாவுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். என்னங்க இந்த பொண்ணு இப்படி சொல்லி